எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் கடலைப்பருப்பு அரிசி ரெண்டும் போட்டு பாயசமும், கூடவே கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் போட்டு ஒரு கோசம்பரி, அது நாங்கள் எங்கள் குல வழக்கப்படி நாங்கள் எல்லா சுபகாரியங்களுக்குமே நாங்கள் இது செய்வோம். இது ரெண்டுமே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான பிரீத்தியான ஒன்று, சுபிட்சத்துக்கு அடையாளமாக தான் இதை நாம் செய்கிறோம். நீங்களும் இதை செஞ்சு சுபிட்சமாக இருக்கணும்னு ஆண்டவனை கேட்டு வேண்டிக்கிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன குக்கரில் அரிசி பங்க 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தான் அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1க்கு 1/2, பாதி போட்டால் அரிசி பாதி போட்டால் போதும். இது நம்ம 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். 4 to 5 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா 4-5 விசில் விட்டு நல்லா நம்ம குழைய இந்த மாதிரி வேக வச்சாச்சு. இப்போ இது கூட நாம் 1 டம்ளர் பால், சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் 1 டம்ளருக்கு 1க்கு 1 போட்டாவே போதும் வெல்லம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் அதை அந்த அளவுக்கு கூட குறைச்சி போட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் 1 ஸ்பூன், இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெல்லம் கரையணும். கடைசியாக நம்ம முந்திரி பருப்பு திராட்சை இருந்தால் அது நம்ம நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சி ரெடியாக இருக்க பாயாசம். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நெய்யில் வறுத்த திராட்சையை போட்டுக்கிறேன். இப்போ அரிசியும் கடலைப்பருப்பும் சேர்ந்த பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கோசம்பரி. அதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் கடலைப்பருப்பு, ரெண்டுமே பச்சை தண்ணியில் தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இது பச்சையாக தான் நம்ம செய்ய போகிறோம், வேக வைக்கிறதில்ல. இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், அதே மாதிரி தான். இது பச்சையாக இருக்கிறதுனால எல்லாமே பச்சையாக தான் போடணும். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் 1 சிட்டிகை, இதோட 1 ஸ்பூன் தேங்காய் துருவல், கூடவே கொஞ்சமாக கடுகு தாளித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணினா கோசம்பரி ரெடி. இது ஸ்கூல்லேருந்து ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு வந்தது, ஸ்கூல் விட்டு வந்தது ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் இருக்குது இதில்.
உடம்புக்கு நல்லது. அவ்வளோதாங்க, கோசம்பரி ரெடி ஆயிடுச்சு.